திருத்தணி அருகே பத்திரப்பதிவு எழுத்தர் வீட்டிலிருந்து 100 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் லோகநாதன், கொள்ளையர்களை பிடிக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? விவரம் என்ன? திருத்தணி அடுத்த கள்ளப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் பழனி. இவர் பத்திரப்பதிவு எழுத்தாளராக இருந்து வருகிறார். நேற்றைய தினம் இவர் மகள் வீட்டுக்கு புத்தூர் சென்று இருந்த நிலையில் அவர் மனைவி ரஜினி திருப்பதியில் அவருடைய உறவுக்காரருடைய திருமணத்திற்கு சென்று இன்று அதிகாலை வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் வைத்திருந்த 100 சவரன் தங்க நகை மற்றும் 2 கிலோ வெள்ளி பொருட்கள், 1 லட்சம் ரொக்கப்பணம், பட்டுப்புடவைகள் அடிக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கின்றன. இது தொடர்பாக இன்று காலை பள்ளிப்பட்டு காவல்துறைக்கு பழனி புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய் வரவைக்கப்பட்டு தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏனென்றால் இந்த பள்ளிப்பட்டு அருகாமையில் ஆந்திரா எல்லை இருப்பதால் இந்த கொள்ளையில் சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது ஆந்திரா கொள்ளையர்களா அல்லது உள்ளூர் கொள்ளையர்களா என்பது குறித்தும் தீவிரமாக போலீசார் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றன. தொடர்ச்சியாக அந்த பகுதியில் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேற்று இருப்பதால் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டுமெனும் பொதுமக்களானது கோரிக்கையானது முன்வைத்திருக்கின்றன. இந்த கொள்ளை சம்பவத்தை கண்டுபிடிப்பதற்காக திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி 4 தனிப்படையானது அமைத்து தீவிரமாக கொள்ளையர்களானது விவரங்களையும் அவர்கள் அந்த கைரேகையை வைத்து இந்த கொள்ளையில் ஈடுபட்டது பழைய குற்றவாளிகள் என்பது குறித்து தீவிரமாக பிடிப்பதற்கான விசாரணையானது துரிதப்படுத்தியிருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி லோகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.